எஸ், இப்போ டாக் ஆஃப் த டவுனா போயிட்டு இருக்கிற பிக் பாஸ் த காமன் மேன் ஷோல நானும் ஆடிஷன் கொடுத்தேன். ஷார்ட் அண்ட் கிறிஸ்பா முதல்ல ஆடிஷன் ப்ராசஸ் எப்படி நடந்ததுங்கிறத நான் உங்களுக்கு சொல்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வந்து நாங்கள் வீடியோ அமிச்சோம். ஸோ நானுமே ஒரு 1 மினிட்க்கு ஒரு வீடியோ நான் என் பிக் பாஸ் வீட்டுக்கு போனோம் அமிச்சிட்டு ஆல்மோஸ்ட் ஒரு 10 டேஸ்க்கு எந்த ஒரு காலும் வரல. திடீர்னு ஒரு கால் வந்துச்சு. கால் வந்துட்டு இந்த மாதிரி ஹாய் இது ஸ்வேதாவா, நீங்க வந்து தனியாக தான் இருக்கீங்களா, பேசலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ரொம்ப சீக்ரெட்டிவா இருந்துச்சு. ஆமாங்க, நாங்கள் இந்த பிக் பாஸ் டீம் கால் பண்றோம், நீங்க அடுத்த ரவுண்டுக்கு செலக்ட் ஆயிட்டீங்க அப்படின்னு. எனக்கு சத்தியமா நம்ப முடியல. ஆனஸ்டா நான் ஃபர்ஸ்ட் இது வந்து ஸ்பாம் கால் இல்ல பிராங்க் கால் தான் நினைச்சேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி நெக்ஸ்ட் உங்களுக்கு வந்து ஒரு வீடியோ கால் ரவுண்ட் வரும், ஸோ ஜஸ்ட் ரெடி ஆயிக்கோங்க, அடுத்த நாள் உங்களுக்கு வந்து ஜூம் லிங்க் அனுப்புவோம் அப்படின்னு சொன்னாங்க. கால் வந்துச்சு. ஆல்மோஸ்ட் அவங்களோட வீடியோ வந்து எனக்கு தெரியல, ஸோ என்னோட வீடியோ மட்டும் தான் ஆன் ஆயிருந்துச்சு. ஒருத்தர் இருந்தாரு, அவர்கிட்ட பேசினா அவர் வந்து நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டாங்க. நீங்க ஏன் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வரணும், பிக் பாஸ் வீட்டுக்குள்ள நீங்க எப்படி இருப்பீங்க, உங்களை கார்னர் பண்ண என்ன பண்ணுவீங்க, உங்களை வந்து எல்லாரும் சேர்ந்து நாமினேட் பண்ண அப்படி என்ன பண்ணுவீங்க. ஸோ பேசிக்லி நம்ம வந்து எந்த அளவுக்கு ஸ்பான்டேனியஸாக இருக்கவங்க தான் பார்த்தாங்க. அண்ட் தென் நான் வந்து டான்ஸர், எனக்கு கொஞ்சம் ஆக்டிங் வரும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தேன். தென் ஆக்ட் பண்ண சொல்லிட்டாங்க. செம்ம எம்பாரசிங்காக போயிடுச்சு. நான் என்ன சீன் பண்ணுறதுன்னு கூட தெரியல. அப்புறம் அன்னியன்லேருந்து அந்த 5 கொலையும் அந்த சீன் தான் பண்ணேன். எனக்கே பர்சனலி என்னை பார்க்கும்போது வாட்டர்மெலன் ஸ்டாரை பார்த்த மாதிரி தான் ஒரு வந்துச்சு. நெக்ஸ்ட் ரவுண்ட் வந்து நீங்கள் டேரெக்டாக EVP ஃபிலிம் சிட்டி வரணும், உங்களுக்கு வந்து இன் பர்சன் ரவுண்ட் இருக்கும் அப்படின்ட்டாங்க. பார்த்தா இது வந்து ஒரு குரூப் டிஸ்கஷன் ரவுண்ட் அப்படின்ட்டாங்க. ஸோ எங்களை பேட்சாக பிரிச்சாங்க. ஸோ அந்த பேட்ச் மொத்தமாக உள்ளே போயிட்டு ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு 6 ஜூரி மெம்பர்ஸ் மாதிரி இருந்தாங்க, ஒரு ஜட்ஜஸ் இருந்தாங்க. அவங்க டாபிக் கொடுப்பாங்க, அந்த டாப்பிக்கில் நமக்கு டிபேட் பண்ணணும். ஸோ எங்களுக்கு கொடுத்த டாபிக் வந்து இது வரைக்கும் நடந்த பிக் பாஸ்ல உங்களுக்கு வந்து மேலா இல்லை ஃபீமேலா பெட்டர் கண்டெஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆப்வியஸ்லி அடிச்சுக்கிட்டோம். டான்ஸ் ஆட சொன்னாங்க, டான்ஸ் ஆடணும். அந்த கிளிப் தான் இப்போ வந்திருக்கு. ஸோ அட்லீஸ்ட் ஓகே, ஏதோ ஒரு ப்ரூஃப் ஆச்சு இருக்கு நான் இந்த ஆடிஷன் போனதுக்கு அப்படிங்கிற மாதிரி. ஸோ அது நடந்துச்சு. எனக்கு ஆனஸ்ட்லி இந்த ரவுண்டில் ரொம்பவே கான்ஃபிடென்ட்டாக இருந்துச்சு. நான் கண்டிப்பாக இதில் வந்து செலக்ட் ஆகிடுவேன் அப்படின்னு சொல்லி. ஸோ ஆஸ் எக்ஸ்பெக்டட் 2 டேஸில் கால் வந்துச்சு, நீங்கள் இந்த ரவுண்ட்லேயே செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னு சொல்லி அடுத்த ரவுண்டு போனோம். இது வந்து ஒரு 1-on-1 ரவுண்ட். அதுக்கு முன்னாடி எங்களை வந்து ஒரு கான்ட்ராக்ட்லாம் சைன் பண்ண சொன்னாங்க. தட் நீங்கள் வந்து காமன் மேன் ஷோ ஒரு ஷோ நடக்கும், அதில் தான் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ண 22 எபிசோட் ஷோ. ஸோ ஆல் ஆஃப் தட். ஸோ நிறைய பேருக்கு அப்போ வந்து தெரியல தட் இந்த மாதிரி இதெல்லாம் தான் நடக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் என்ன அசியூம் பண்ணிட்டாங்க. இதில் செலக்ட் ஆகிறவங்க டேரெக்டாக பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போவாங்கட்டு. சில பேருக்கு அந்த கான்ட்ராக்ட் செட் ஆகலன்னு சொன்னாங்க. பட் ஓகே ஃபைன். லைக் அவங்க என்ன சொன்னாங்க, எங்கள் சேஃப்டிக்காக தான். நிறைய பேர் வந்து இதெல்லாம் பண்ணிட்டு அப்புறம் கேஸ் போடுறாங்க. ஸோ எங்கள் சேஃப்டிக்காக தான் நீங்கள் சைன் பண்ணணும். ஓகே, சைன் பண்ணி கொடுத்தாச்சு. ஸோ இட் வாஸ் 1-on-1 ரவுண்ட். ஸோ நான் அப்புறம் என் ஃப்ரெண்ட்ல ஒரு 4 ஜட்ஜஸ் அண்ட் அப்படியே they were just like throwing questions, bombarding me with questions. லைக் இதை கேட்குறாங்க, அதை கேட்குறாங்க. அப்புறமா நீங்கள் வந்து ஃபெமினிசம் பற்றி பேசுறீங்க, ஃபெமினிசம் பற்றி கேட்குறாங்க. ஐயோ சன் போயிடுச்சு. என்னெல்லாம் இட் வாஸ் ஜஸ்ட் ரேண்டம் கொஸ்டின்ஸ் த்ரோ பண்ணிட்டு இருந்தாங்க, அட்டாக் பண்ணிட்டு இருந்தாங்க. இல்லை நீங்கள் வந்து பேசுறீங்க, ஆனால் உங்களுக்கு வந்து எமோஷன்ஸ் தெரியல, ஒரு பேஷன் தெரியல, என்னெல்லாமோ கேட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 1.5 வீக்ஸ் ஆச்சு. அந்த கால் அந்த சரி இல்லை நீங்கள் ரிஜெக்ட் ஆகிட்டீங்க இந்த ரவுண்டில் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ரவுண்டில் செலக்ட் ஆயிருந்தா தென் த நெக்ஸ்ட் ரவுண்ட் விட் பி இஸ் வாட் த டெலிகாஸ்டிங். ஸோ இப்போ டெலிகாஸ்ட் பண்ணுறாங்களே அந்த 50 கண்டெஸ்டன்ஸ் அதுதான் இருந்திருக்கும். ஆனால் இப்போ இந்த ஷோவை பார்த்ததுக்கப்புறம் ஒருவேளை நம்ம செலக்ட் ஆகாது நல்லது தானே.